ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கேஎஸ்கே தமிழ் டேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸலில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எக்ஸல் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் ப்ரொஃபஷ்னல்லாம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இதில் வந்து ரொம்ப பேசிக்ஸ் தான் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது நான் வந்து சாம்பிள் ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பேராகிராஃப்ஸ் அப்புறம் அந்த இதெல்லாம் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸல் ஃபைலில் வந்து இந்த ஷெல்லில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா, ஒரு பேராகிராஃப் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி வராது. ஸோ அது எப்படி வர வைக்கிறதுனா, இந்த மாதிரி மெர்ஜ் வந்து நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு ஷெல்லையும் வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிங்கன்னா அந்த ஷெல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வியூவபுளாக இருக்கும். இப்போ ஒரு பேராகிராஃபாக வியூ பண்ணும். ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி அலைன்மெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அந்த பேராகிராஃப் அலைன்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த பேரா வந்து எப்படி எந்த சைடில் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கணும், ஸோ சென்டரில் இருக்கணுமா, இல்லை டாப்பில் இருக்கணுமா, இல்லை மிடில் இருக்கணுமா, பாட்டமில் இருக்கணுமான்னு ஒவ்வொரு செலெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு பேராகிராஃபையும் எந்த டைப்பில் நீங்கள் மாற்றணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்போ வெர்டிக்கல் லைனாக மாற்ற முடியும். வெர்டிக்கல் லைனாக எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பேராகிராஃபில் வந்து நம்ம வெர்டிக்கலாக மாற்றணுன்னா அது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பேராகிராஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ பிரிண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சரியான ஒரு இதில் இருக்காது. ஸோ எப்படி சொல்கிற ஃபார்முலா இருக்காது. ஸோ அது எப்படின்னா, இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வெர்டிக்கல் லைனாக நான் மாற்ற போகிறேன். மாற்றணுன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு லைனாக வரும். ஸோ இப்படி பண்ண உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த இடம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடம்லாம் ஸ்பேஸ் அதிகமாக வந்துடுச்சு. ஒரே ஒரு பேஜில் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரியான இதில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அது எப்படின்னா, இப்போது இந்த செல்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி மெர்ஜ் பண்ணுறது மூலயமா அந்த வெர்டிக்கல் லைன் வந்து ஒரே ஒரு லைனாக வரும். ஸோ பிரிண்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து அந்த ஆல்ஃபபெட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த லைனே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெர்டிக்கல் லைனாக மாற்றிட்டேன். இப்போ அது வந்து தெரியுது. ஸோ பட் ஆனால் அதில் சில வேர்ட்ஸ் தெரியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அது நம்பர்ஸ் இருக்கிற பக்கத்தில் வந்து நான் மவுஸை மூவ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பிக் வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி மாறின உடனே நான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேர்டு வந்து இப்போ ஃபுல்லாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது இப்போது பார்த்தீங்கன்னா ரேப் டெக்ஸ்ட் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து இப்போ எடுத்த உடனே ரேப் அண்ட் மெர்ஜ் எடுத்த உடனே இப்போது ஒரே ஒரு ஷெல்லில் வந்து அந்த பேராகிராஃப் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப் வந்து டைப் பண்ணும் போது எக்ஸலில் கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அது எப்படின்றது நான் காட்டணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். ஸோ இப்போது வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஜின். ஸோ மார்ஜின் மூலயமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரிண்ட் எடுக்கும்போது அந்த மார்ஜின்குள்ளே வந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட்டில் கரெக்டாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த மார்ஜின்குள்ளே இருக்கிறதுனால இதெல்லாம் வருது. ஸோ நீங்கள் மார்ஜினை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை தாண்டி போச்சுன்னா அது வந்து பிரிண்ட் ப்ரிவியூவில் வந்து உங்களுக்கு காட்டாது. பிரிண்ட் எடுக்கும்போது அது வராதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் மார்ஜின். அப்புறம் இந்த ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பிரிண்ட்டு திரும்ப நம்ம போகிறோம். பிரிண்ட்டு ப்ரிவியூன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஓரியன்டேஷனில் நம்ம போர்ட்ரேட்டில் வச்சோடனே அது ஒரு போர்ட்ரேட் லைனில் வந்துடுச்சு. லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிங்கன்னா இப்போ பேப்பரோடைய லேண்ட்ஸ்கேப் சைஸில் வரும். ஸோ இப்போ வந்து பிரிண்ட்டு வந்து நீங்கள் கொடுக்கும்போது அது இதெல்லாம் பார்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதை பார்த்தா கூட உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மெமரி ஆகாது. நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அதோடைய ஒவ்வொரு கீஸோடைய இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் ஒவ்வொரு செட்டிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். யூஸ் பண்ண தான் உங்களுக்கு அதை நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ வந்து பிரிண்ட் ப்ரிவியூவில் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இதில் வந்து ஹெட்லைன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதாவது டிஃபால்ட் ஹெட்லைன்ஸ். இப்போது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஹெட்லைன்ஸ் வந்து வச்சு தான் மீன்ஸ் இப்போது உங்களுடைய கம்பெனியோடைய அட்ரஸ், அப்புறம் அந்த கம்பெனியோடைய எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிற மாதிரி, அதாவது இமெயில் நம்பர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து தெரியலனா அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ
இப்போ வந்து இந்த போர்ட்ரேட்டில் நம்ம மாற்றிருக்கோம். ஸோ போர்ட்ரேட்டில் மாற்றினீங்கன்னா இப்போ தெரிஞ்சுதா, இப்போ அந்த அந்த இந்த மார்ஜின்லாம் வந்து உங்களுக்கு வேரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது மார்ஜின் ஏன் வேரி ஆகுதுன்னா, போர்ட்ரேட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு 7 ஷீட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஷீட்ஸ் வந்து நீங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேலேயே யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் செட்டப்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான அந்த நிறைய இதை வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஹெட்லைனை வந்து நான் போடுறேன். ஹெட்லைனில் வந்து நான் என்ன போடலாம், ஓகே நம்ம கஸ்டமாகவே போடுவோம். கஸ்டம்ஸில் போய் நீங்கள் உங்களோட ஹெட்லைன் இப்போது இதில் ஃபீட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் கேஎஸ்கே தமிழ் டெக்குன்னு நம்ம சேனலோட நேமே போடுறேன். ஸோ இந்த நான் ஃபீட் பண்ண அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய கம்பெனியோடைய அந்த நேம்ஸ், அப்புறம் அதோட அட்ரஸ், அதோட ஈஸ், இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய இருக்குது. ஸோ அதில் எது வேணால் நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஹெட்லைனை வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து அது பார்த்தீங்களா, இப்போ நம்ம அந்த ப்ரிவ்யூவில் கீழே பாட்டம்லேயும் டாப்லேயும் வந்துடுச்சு. நம்ம பாட்டமில் தேவையில்லைன்னா அதையும் எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வேறு என்ன பார்க்கலாம். ஓகே நம்ம அது மட்டும்தான் பண்ணோம். ஸோ இதே மாதிரி வேறு பேஜஸ்லேயும் வருமோ ஒரு இது இருக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு அது காட்டினேன். அது ஒரு பேஜுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி வரும். அது மாதிரி நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நிறைய உங்களுக்கு சொல்லப்போனால் எம்எஸ் ஆஃபீஸில் நிறைய செட்டிங்ஸ் இருக்கலாம். இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 3 monthஸாக தேவைப்படும். ஸோ A to Z அதில் அப்போ தான் கற்றுக்க முடியும். ஸோ இப்போ வந்து இன்க்ரிப்ட் பண்ணுறது தான் பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இன்க்ரிப்ட் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஒரு ஃபைலை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரிப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொதல் விஷயம், அதை வந்து அந்த நம்பர்ஸில் வந்து மட்டும் போடக்கூடாது. வேரியன்ட் இப்போது நம்ம போட போகிற பாஸ்வேர்டில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் அப்புறம் சிம்பிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. நம்பர்லாம் ஏன் கேட்டிங்கன்னா, இதை வந்து பிரேக் பண்ணுறது வந்து ஈஸி. அதாவது ஈஸின்னு சொல்லப்போனால், இப்போ நார்மலான ஒரு சிஸ்டம் வச்சு நம்ம இதை வந்து பிரேக் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தேவை. ஸோ அதை வச்சு தான் ஸ்கிரிப்ட்ஸை ரன் பண்ணி தான் அவங்க வந்து அதோடைய அந்த பாஸ்வேர்டை வந்து பிரேக் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்னு பார்த்தாலும் இப்போ வந்து அதெல்லாம் ஈஸியாகிடுச்சு. எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு வெப்சைட்டில் போனீங்கனாலே இப்படி எக்ஸலில் எப்படி பிரேக் பண்ணுறோன்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். பட் ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு $20 $10ன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது நீங்கள் இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபைல் வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. நான் தப்பான பாஸ்வேர்டு இப்போ என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இப்போது அது வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ கேப்ஸ் லாக் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருப்பீங்க, அது திரும்ப சரி பார்க்க சொல்லுது. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போது இன்க்ரிப்ட் பண்ணுறீங்க ஒரு ஃபைலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட் ஃபைலாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பிளாங்காக விட்டுருங்க. அதே மாதிரி எக்ஸலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஷீட் வந்து பிளாங்காக விட்டுருங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு இந்த மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு டீக்ரிப்ட் பண்ணணுன்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு டாலர் கேட்கும். $10 இருந்தால் தான் ஃபுல் ஃபைலையும் வந்து நாங்கள் டீக்ரிப்ட் பண்ணுவோன்ற மாதிரி கேட்கும். ஸோ ஃப்ரீ வெர்ஷன் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட இம்பார்ட்டண்ட் ஃபைலோடைய ஃபஸ்ட்டு பேஜில் எதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா அதை அவங்க வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதுக்கும் இங்கே நான் ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது வந்து நான் சேவ் பண்ணியிருப்பேன் எக்ஸல் ஃபைலை வந்து பிடிஎஃபாக. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, இந்த வீடியோ எடுக்கும் போது இருந்ததுக்கும் நான் இப்போது வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டு ஒரே டைமில் பண்ணல. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் டைம் வந்து இது நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் ஆஸ் கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலை வந்து மாற்ற முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்டு
கொடுக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு சேவ் ஆஸ் மாதிரி கேட்கும். இப்போது பிரிண்ட்டு கொடுக்கும்போது அது வந்து நீங்கள் பிரிண்டரை செலக்ட் பண்ணாமல் அதில் இருக்கிற அந்த XML அந்த செலெக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் இருப்பாங்க ஒரு வாட்டி வந்து நெட்டில் போட்டு. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது டாக்குமெண்ட்ஸை வந்து நிறைய பேர் சேவ் பண்ணுவாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ஃபைலாக இருந்தாலும் சரி, எக்ஸலாக இருந்தாலும் சரி, டைப் பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக சீலே தான் சேவ் பண்ணுவாங்க. அது எப்படி சொல்லப்போனால் சீல வந்து டேரெக்டாக உங்களுக்கு தெரியாது. சொல்லப்போனால் அந்த டாக்குமெண்ட் வந்து யூசரில் வந்து தான் இருக்கும். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு பாத்தும் ஸோ அது யூசரில் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுற ஃபைல் வந்து புக் 1 அந்த மாதிரி தான் டிஃபால்ட்டாக சேவ் ஆகும். அதோட நேம்ஸை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதில் இருக்கிற மாதிரி இப்போ நம்ம டெஸ்க்டாப்புக்கு வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஸோ டெஸ்க்டாப்பில் மாற்றிருக்கோம், அதாவது டாக்குமெண்ட்ன்றதை. ஸோ டாக்குமெண்ட்டுன்ற பாத்தில் இருந்து இப்போது டெஸ்க்டாப்புக்கு மாறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் சியில் இருந்து ஈயில் மாற்றிக்கலாம், டிரைவுக்கு மாற்றிக்கலாம், சி டிரைவில் இருந்து. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திடீர்னு ஓஎஸ் பூட் ஆகும்போது எதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சேவ் டிராஃப்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த டிராஃப்ட்ஸ் எங்கே சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு உங்களது நீங்கள் ஆட்டோ சேவ் ஆகாமல் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஹேங் ஆகிடுச்சு, அந்த மாதிரி டைமில் இந்த பாத்தில் நீங்கள் காப்பி பண்ணிட்டு அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போனீங்கன்னா, ஸோ அதை வந்து இப்படி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சேவ் ஆகாத ஃபைல்ஸ்லாம் வந்து இதில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி நான் ஒரு ஃபைலே வச்சில்லை. ஆனால் நீங்கள் பண்ணாமல் ஹேங் ஆகிடுச்சு, ஷட் டவுன் ஆகிடுச்சுன்ற டைமில் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் இருக்கும், ஒரு 50% ரெக்கவர் ஆகிருக்கலாம். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் டீப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து தரேன். ஸோ நம்ம சேனல் நிறைய முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, நெட்வொர்க்கிங் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எல்லாம் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.